என்னால் ரொம்ப முடியல. வைரல் ஃபீவர் சுந்தர் சிக்காக மட்டும் தான் நான் வந்து வந்தேன். அதுவும் மதகஜ ராஜா வந்து இவ்ளோ வருஷம் கழிச்சு வருது. அதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க, அது ஒரு ப்ரமோஷன். அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் ஏதாவது போய் ப்ரமோட் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து அவரோட சினிமா கேரியரே பாதிக்கும். நான் வந்து விழவும் மாட்டேன், விடவும் மாட்டேன்னு நல்லா நறுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. யார சொல்றாரு? பிரஸ்காரங்கள சொல்றாரா? இல்ல வந்து பப்ளிக்க சொல்றாரா? இல்ல ஆடியன்ஸ சொல்றாரா? யார சொல்றாரு? அது சார் விஜய்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காராமே. என்ன? எனக்கு தெரியல, நான் பார்க்குறதில்ல அவரோட அறிக்கைலாம். கீர்த்தி சுரேஷ் தலை பொங்கலுக்கு போய் ஜாலியா அரிசியெல்லாம் அள்ளி போட்டு ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காரு. நீங்க ஒரு தலைவரா வந்துட்டீங்க. ஒரு கட்சி தலைவரா நீங்க வந்து சொல்லிட்டீங்க மக்கள்கிட்ட. அப்ப நீங்க அதுக்கேத்த செயல்பாடோட இருங்க. இப்போ வந்து சந்தானத்துக்கான இடம் வந்து காலியா இருக்கு. ஏன்னா சந்தானம் காமெடி பண்றது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ எல்லா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ காமெடிக்குன்னு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நம்புறீங்களா? இல்ல, சந்தானம் தான் ஹீரோவா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி காலியா இருக்கும்? எனக்கு புரியல. காரணம் என்ன தெரியுமா? சூரி காமெடியே கிடையாது. எந்த படத்துல நீங்க சூரி காமெடியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கீங்க? சிவகார்த்திகேயன் வந்து காமெடியனே பார்க்க முடியாது, ஹீரோவும் பார்க்க முடியாது. எந்த கேட்டகரியில கொண்டு வரதுன்னே தெரியல. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாரு சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். அவரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம்மா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். விஷால் வந்து ப்ரெஸ் மீட்ல கொடுத்துருக்காரு. அதில் வந்து சக்ஸஸ் மீட் தான். அதில் வந்து கை நடுக்கத்துக்கு அவரே வந்து ஒரு விடையாக வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். ஹெல்த்லாம் நல்லா இருக்கு. யார் நல்லா இல்லைன்னு சொன்னா? அதாவது வந்து அவர் அந்த மேடையில் வந்தது உண்மை, கை நடுங்கினது உண்மை, அது எல்லா மீடியாலையும் வந்தது உண்மை. அதனால் அதை பற்றி சர்ச்சைகள் கிளம்பினது உண்மை. அதை பற்றி பேசினாங்க எல்லாரும். மற்றபடி வந்து விஷால் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நல்லாவும் இருக்கிறார். நல்லா இருக்கட்டும். நம்ம நடிகர் நல்லா இருக்கணும். ஆமாம் சார். அதில் வந்து நான் வந்து விழவும் மாட்டேன், விடவும் மாட்டேன்னு நல்லா நறுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது யாரை விட மாட்டாரு? எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. விழவும் மாட்டேன் அப்படின்னா அது நியாயம்தான். விழாமல் இருக்கிறது சேஃப்டி. ஓகே. விடவும் மாட்டேன்னா யாரை விட மாட்டாருன்னு தெரியலையே. யாரை மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு தெரில. விழவும் மாட்டேன் அப்படி நியாயமான விஷயம். விடவும் மாட்டேன்னா புரியல. அதான் எனக்கும் புரியல. யாரை விட மாட்டாருங்கிறது விஷால் தான் சொல்லணும். ஆமாம். அப்புறம் நம்ம பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நரம்பு தளர்ச்சி, போதைப் பொருள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் வந்து நிறையா ரூமர்ஸ் கிளப்புனீங்க. நல்ல கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை சொல்கிறாரு? பிரஸ்காரங்கள சொல்கிறாரா? இல்லை வந்து பப்ளிக்கை சொல்கிறாரா? இல்லை ஆடியன்ஸை சொல்கிறாரா? யாரை சொல்கிறாரு? அதுதான் எல்லாரும் தான் இதை வந்து பேசினாங்க. ஒரு வாரமாக எல்லாரும் தான் இதை பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாரு. அவரோட படத்தில் நல்ல க்ரியேட்டிவிட்டி வைக்க மாட்டேங்கிறாரு. இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அவர் யோசிச்சார்னா நல்லா இருக்கும்ல. நம்ம படம் நல்ல அருமையாக வரணும் அப்படின்றது. அவரே துப்பறிவாளன் 2 அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் அதில் காமிச்சா இன்னும் நல்லா இருக்குமே சார். பேசுகிறதெல்லாம் ஓகே. அதாவது வந்து சில விமர்சனங்கள் வந்ததெல்லாம் உண்மை தான். அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. அதாவது வந்து அவருக்கு உடம்பு முடியல, நம்ம அதை பற்றி பெருசாக பேசுகிறது சரியான விஷயமும் கிடையாது. யாருக்கு வேணாலும் உடம்பு முடியாமல் வரலாம். விஷாலுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது காமன். அதனால் வந்து விஷாலுக்கு அப்படி ஒரு நடுக்கம் மேடையில் வந்தபோது சில விமர்சனங்கள் இருந்துச்சு. அதனால் இவர் கோவமாக பேசியிருக்காரா எப்படின்னு தெரில. யாரை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு தெரில. இனிமேல் அவர் தான் அதை பற்றி சொல்லணும். அதான் அதில் கூட வந்துட்டு இப்போ தான் வந்து என் கூட இருக்கிறவங்க யார் யார் எப்படி எப்படி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கனடாவில் இருந்தாலும் எனக்கு வந்து கால்ஸ் வந்துச்சு. நீங்கள் என் உடம்புலாம் நல்லா இருக்கா விஷால், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து நீங்கள்லாம் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் கனடாலேருந்து கால் வரதெல்லாம் ஒரு நடிகர், பிரபல நடிகர்.
அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. எல்லா இடங்கள்லையும் ரசிகர்கள் இருப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க விஷால்னு கேட்குறது இந்த சம்பவத்துக்கு அப்புறம், அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இப்போ யாருக்காவது உடம்பு முடியலைன்னா அவங்க நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன கேட்போம், இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் சரியாயிடுச்சா, இப்போ ஓகேவா அப்படின்னு தானே கேட்போம். அதே மாதிரி கேட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதே. ம். நடிகர் அவரை கேட்டாங்கங்கிறதுக்காண்டி அது என்ன பெரிய விஷயமா எடுத்து பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. ம். அப்புறம் நீங்க அடுத்து ஏதோ சொன்னீங்க. அதாவது வந்து இப்பதான் நான் கூட இருக்கிறவங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது. எப்பவுமே வந்து ஒரு வீழ்ச்சி வரும்போது தான் உண்மையா கூட யார் இருக்காங்க, ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் துன்பங்கள்லாம் வரும்போது தான் யார் உண்மையா கூட இருக்காங்கங்கிறது விஷாலுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். இது விஷாலுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, விஷால் மட்டும் தனிப்பிறவி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கஷ்டம், பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான், எனக்கும் அதே நிலைமை தான். ம். விஷால் இப்ப தான் உணர்ந்திருக்கிறார் போல. இதுவரைக்கும் அவருக்கு இதெல்லாம் தெரியலேன்னு நெனைக்கிறேன். ஸோ இனிமே ஒரு அதாவது என்ன சொல்றது? ம். வாட் இஸ் த ரியல் லைஃப் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு, இனிமே அதன்படி செயல்பட்டா ரொம்ப நல்ல விஷயம், நல்லாவும் இருக்கும். ஓகே. என்னால ரொம்ப முடியல. வைரல் ஃபீவர் சுந்தர் சிக்காக மட்டும் தான் நான் வந்து வந்தேன். அதுவும் மதகஜ ராஜா வந்து இவ்ளோ வருஷம் கழிச்சு வருது. அதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க, அது ஒரு ப்ரமோஷன். நான் வேணும்னே பண்ணேன். மைக்க வேற திரும்ப அவர் புடிச்சு அத ஹோல்ட் பண்ணி, இப்படிலாம் யாராவது வந்து இது பண்ண முடியுமா? நடிக்க முடியுமா? அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. இல்ல அத இந்த பார்த்தீங்களா? பாயிண்ட்ட நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம். ம். ஏன்னா, அவர் சொல்றது நியாயம் தான். ம். அதாவது வந்து ப்ரமோஷன்காண்டிலாம் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ம். யாராவது அப்படி பண்ணுவாங்களா? ம். விஷால் வந்து ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு பயங்கரமான நடிகர். அதாவது பயங்கரமான நடிகர்னா, நல்ல ஒரு மேன்லியான ஆக்டர். எல்லாருக்கும் பிடிக்கும் விஷால. ம். அப்படி ஒரு நடிகர். அதில ஒண்ணும் சந்தேகமே இல்ல. நல்லா நடிக்கக்கூடியவரும் கூட விஷால். சண்டைக்கோழி நான் பார்ட் 2 ம். சொல்லல. பார்ட் 1லாம் பார்த்தீங்கன்னா, ம். சூப்பரா பிரமாதமா இருக்கும் விஷாலோட நடிப்பு. அப்புறம் நெறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். விஷால் ம். படங்கள். இப்போ வந்த மதகத ராஜால கூட அவர் காமெடி பண்ணல. கூட இருந்த சந்தானம் மத்தவங்கலாம் காமெடி பண்ணியிருக்காங்க. ம். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவும், ஒரு எதார்த்தமான ஒரு கேரக்டராவும் தான் பண்ணியிருக்கிறாரு. படம் நல்ல பெரிய வரவேற்பா ஓடுது. காரணம் என்னன்னா, விஷால் இன்னமும் எப்பவும் எல்லாருக்கும் பிடிக்கும். விஷால் வந்து ஒரு டிபிக்கல் தமிழ் சவுத் தமிழ் இந்தியன் ஆமா ஆக்டர். டிபிக்கல் சவுத் இண்டியன் ஆக்டர். அது மட்டும் இல்ல. விஷால் வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு விஷால்ட்ட இருக்கு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது ம். வந்து யார்கிட்டயுமே வந்து ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் இல்லைன்னா, அவங்க ஸ்டாராலாம் வர முடியாது. அதாவது அதில விஷாலும் வந்து தனியா வந்து ஒரு அதாவது தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ, தன்னுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் பல வருஷங்களா ப்ரூவ் பண்ணிட்டு வர ம். ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனா வந்து யாருமே அப்படி ஒரு நடிகர் வந்து மேடை ஏறி மார்க்கெட்ல இருக்கிற நடிகர். புரியுதா உங்களுக்கு? ம். மார்க்கெட்லயே இல்ல. இப்ப மார்க்கெட்ல இல்லாத ஒரு நடிகர். ஒரு உதாரணத்துக்கு வேற யாரோ ஒரு பேரு. அவங்க வந்து ராமராஜன்னு வச்சுக்கோங்க. ம். அவர் வந்து இப்படி பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்கெட்ல நடிகர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னா, அப்புறம் வந்து அவர நம்பி படம் எடுக்க பயப்படுவாங்க தயாரிப்பாளர்கள். இயக்குனர்கள் பயப்படுவாங்க. ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஃபைனான்சியர்ஸ் பயப்படுவாங்க. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. ம். அது வந்து அவரோட சினிமா கேரியரே பாதிக்கும். ஸோ, அதனால யாருமே எந்த முட்டாளும் இப்படி ஒரு வேலைய பண்ண மாட்டான். அதாவது வந்து பொய்யா வந்து கை நடுங்குது அதெல்லாம் பண்ண மாட்டான். ம். உண்மையிலேயே அவருக்கு வந்து ஹை ஃபீவர் இருந்திருக்கலாம். அவர் வந்து பெரிய அந்த அதாவது வந்து அதுக்கு மேல விஷால் இது ஒரு சுந்தர் சியினுடைய அழைப்ப தட்ட முடியாம வந்திருக்கலாம். ம். அதுவும் இல்லாம 12 வருஷம் கழிச்சு வருது மதகத ராஜா. அப்படி இருக்கும்போது அது அவர் தான் ஹீரோ. அவரோட படம். அவர் அந்த ப்ரமோஷனுக்கு இவ்வளோ சிரமங்களுக்கு நடுவுல, இவ்வளோ ஃபீவருக்கு நடுவுல, பப்ளிக் கிட்ட நம்ம வந்து கையெல்லாம் நடுங்கும். அது எக்ஸ்போஸ் ஆயிருவோம்னு தெரிஞ்சு கூட அந்த ப்ரமோஷனுக்கு வந்தார் பார்த்தீங்களா? அத நம்ம உண்மையாலுமே பாராட்டணும். அதாவது வந்து எதுவுமே இல்லாம நல்ல ஜம்முன்னு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நெறைய பேர் ப்ரமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம். அடிக்கடி ட்ரால்ல சிக்கிற ஒரு நடிகை. யாருன்னு உங்களுக்கு நயன்தாரா. தெரியும். தாராவா? தாரா. நயன்தாராவா? நயன்தாரா. சரி. அவங்கள சொல்லலாம் நம்ம. புரியுதா ம். உங்களுக்கு? ம். அவங்கலாம் ப்ரமோஷனுக்கே வரதில்ல. ம். ஜாலியா இருந்துகிட்டே ப்ரமோஷனுக்கு வரல. ம். ஒரு உடம்பு முடியாம இருக்கிறது கூட ப்ரமோஷனுக்கு வராருன்னா, அப்போ உண்மையாலுமே பாராட்டணும். அதான் உங்களுக்கு ஏதோ தோல்வி அடையுதாமே சார். எது? படம் தோல்வி அடையுதாமே. எந்த அவங்க படம் தோல்வி அடைஞ்சிருச்சு? அவங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச்க்கு வந்து அது வந்து லக் ஃபேக்டர்ல ஓ! வந்து ஏதோ ஒரு இது. நயன்தாரா பத்தி ஆ. பேசுறீங்களா? திடீர்னு விஷால பத்தி பேசுறீங்களோன்னு நெனச்சேன். நயன்தாராக்கு வந்து ஆடியோ ம இதுக்கு வரலைன்னு தோல்வி அடையுதுன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லா ஆடியோ ரிலீஸ்க்கும் வரல. அப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோல்வி படமே இல்லையா? எத்தன படம் தோல்வி படம் வந்துருச்சு சமீபத்தில. ம். வெற்றி படங்கள் நெறையா வந்துச்சு. ம். இப்ப சமீபத்தில நயன்தாரா நடிச்சு வர எல்லா படமுமே தோல்வி படம் தானே! ரியாலிட்டி அதானே! இல்ல ஆமா. அப்போ ஆடியோ ரிலீஸ்க்கு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த படங்களுக்கெல்லாம். அதனால தோத்துருச்சுன்னு அர்த்தமா? எந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்குமே போலயே. எந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்கு போயி அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு? ஒரு படம் சொல்லுங்க. சரி ஓகே. அவங்க தயாரிக்கிற சொந்த நிறுவன படத்துக்கு மட்டும் ஆடியோ ரிலீஸ்க்கு வராங்க. அப்ப அவங்க சொந்த படம், சொந்த பணம்,
இதெல்லாம் அவங்களோட முதலீடு எல்லாம் இருக்கும்போது அதில் ரிஸ்க் எடுக்கிறாங்க. தோத்தாலும் பரவாயில்லைன்னு வந்து ஆடியோ ரிலீஸில் பிசினஸ் உட்காடுறாங்க. மீட்டுக்கு போறாங்களே, பிசினஸ் மீட்டுக்கு போறாங்க. பிஸ்னஸ் மீட்டை விட்ருங்க, நம்ம இங்கே ப்ரொமோஷன் மட்டும் பேசுவோம். பிஸ்னஸ் மீட்டை அவங்க பர்சனல் நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. ஃபெமினைன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, லிப்ஸ்டிக் கம்பெனி ஏதோ வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ டீ சாய் வாலான்னு ஏதோ வச்சுருக்காங்க. அதுக்கு ஏதோ போகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் ஏதாவது போய் ப்ரமோட் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. அது விட்டுருங்க. நான் பேச வர்றது என்னென்னா, அவங்க சொந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டுக்கு அவங்க சொந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ அவங்க சொந்த படத்துக்கு வரும்போது அவங்க சொல்கிற மாதிரி தோல்வி ஆயிரும், அதனால் நான் வரதில்லைன்னு சொன்னால், அப்போ சொந்த படத்துக்கு வந்தால் தோக்காதா? என்ன யோசிக்கிறீங்க? கரெக்டான கேள்வியா இருக்கு. அப்போ சொந்த படத்துக்கே வரீங்க, மற்ற படத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. அது சொந்த படம், அதை ப்ரொமோட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கம். இது யாரோ ஒரு ப்ரொடியூசரோட பணம், காசு வாங்கினோமா நம்ம வேலை முடிஞ்சிச்சா அடுத்த வேலையை பார்ப்போம், அடுத்த படத்தை போவோம், அடுத்த படத்தை நடிக்கிறதுக்கு டேட்ஸ் கொடுத்துட்டு போவோம். எதுக்கு இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறாங்க. அது சரியான மனப்பான்மை கிடையாது. சார், நீங்கள் நிறையா ஆக்டர் பெரிய பெரிய விஜய்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்க. யாராவது இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இல்லை, நான் விஜய்லாம் பண்ணும்போது அவர் வந்தால் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தால் அது ப்ரொமோஷன் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு நடிகராக இருக்கும்போது நான் வந்து பண்ணேன். விஷ்ணு படம் பண்ணும்போது 95 ஏர்லி டேஸ் ஆஃப் விஜய். அப்போல்லாம் விஜய் பிரபலமும் கிடையாது, பிரபல நடிகரும் கிடையாது. பூவே உனக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் கவனிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மரியாதை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கில்லி, தூள் இல்லை சாரி, அதுக்கப்புறம் கில்லி, அப்புறம் வந்து ரமணாவா என்ன படம்? ரமணா இல்லை, விஜயகாந்த். ரமணா விஜயகாந்த். இன்னொரு படம் என்ன படம்? திருமலை. வாங்க. அதுக்கப்புறம் கில்லி, அதுக்கப்புறம் வந்து திருமலை, அப்புறம் பேரரசுலாம், சிவகாசி, இந்த மாதிரி நிறைய படம் நடித்தார். அதுக்கப்புறம் தான் பிரபலமானார். ஆனால் வந்து ஆரம்பத்தில் அவர் வந்தபோது பிரபல நடிகர் இல்லை. விஜய் வந்து விஷ்ணு ஆடியோ வெளியீடும் நடந்தது. அன்று விஜயும் வந்தார். ஆனால் அன்று பிரபல நடிகராக அவர் பார்க்கப்படவில்லை. மிக சாதாரணமான ஒரு நடிகராக தான் விஜய் பார்க்கப்பட்டார். கூட்டமாக தான் இருந்தார். சார், விஜய்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காராமே, என்ன? எனக்கு தெரியல, நான் பார்க்குறது இல்லை அவரோட அறிக்கையெல்லாம். ஏன்னா அவர் அறிக்கையை மட்டும்தான் விடுறாரு. எத்தனை அறிக்கையை படிக்கிறது? அதாவது ட்விட்டரில் அரசியல் பண்ணுறது விஜய் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் என்ன சொல்லிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து விஜயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ட்விட்டர் அறிக்கைகள். எத்தனை அறிக்கையை படிக்கிறது? இன்றைக்கி ஒன்று கொடுப்பாரு, நாளைக்கு ஒன்று. வீட்டிலேருந்து டக்குன்னு தட்டி விட்டால் எல்லாருக்கும் போயிடும். அது என்ன பெரிய சாதனையா? புரியல எனக்கு. அதனால் எல்லா தொடர் அறிக்கைகளையும் நான் பார்க்கறது இல்லை. அதுவும் இல்லாமல் முன்னுக்கு பின்னா அறிக்கை கொடுக்குறாரு. அதனால் வந்து அறிக்கைகளில் வந்து பக்குவம் இல்லை, அறிக்கைகளில் மெச்சூரிட்டி இல்லை. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதில் வந்து விஜய்ன்ற ஒரு கையெழுத்தை போடுறாரு. அதுக்கு பதில் இப்போ ரப்பர் ஸ்டாம்ப் கூட வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்துருச்சுல, நேச்சுரலான கையெழுத்து மாதிரி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும். டக்குன்னு ஒரு குத்தி அநேகமாக புஷி ஆனந்த் வெளியிடுவார்னு நினைக்கிறேன். அவர் நாலேஜே இல்லாமல் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் நாலேஜுக்கு போகுதா போகலையான்னு தெரில. எதை வச்சு சொல்கிறேன்னா, சமீபத்தில் நிறைய ஆடியோலாம் லீக் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் எதுவுமே கண்டுக்கிட்ட மாதிரியும் தெரில, அதுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியும் தெரில. கட்சி தலைவர்னு யாரையுமே சொல்ல மாதிரி முடியாது. அங்கே இருக்கிற எல்லாருமே தொண்டர். விஜய் மட்டும்தான் இப்போ தலைவர். வேறு யார் தலைவர்? புஷி ஆனந்த் வந்து தொண்டரா தலைவரான்னு தெரியாத ஒரு கேட்டகரி. அதனால் இவரை வந்து தலைவர்னு இவரே சொல்லிக்கிறாரு. தலைவரா, உண்மையான தலைவராக நாளைக்கு மாறுவாரா, எலெக்ஷன் நின்று சக்ஸஸ் பண்ணுவாரா, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அப்புறம். புரியுதுங்களுக்கு. இன்றைக்கி தாவேக்கானுடைய கட்சியினுடைய தலைவர், அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பொங்கலுக்கு கீர்த்தி சுரேஷ் தலை பொங்கலுக்கு போய் ஜாலியாக அரிசியெல்லாம் அள்ளி போட்டு ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம தலைவராக பார்க்குறதா, இல்லை வந்து ஒரு ப்ளே பாயாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான்னு பார்க்குறதா? அது அவர் வந்த காஸ்டியூம் பார்த்திங்களா, ஏதோ பீச் காஸ்டியூம் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வராரு, கேஷுவலாக வராரு. சரி விடுங்க, அதுக்கு மேலே பேசி அதுக்கு எத்தனை பேட்டியில் தான் விஜயை பற்றியே பேசுறது? அதான் பேச வேண்டி இருக்கு. உண்மையை தான் பேசுகிறோம். காழ்ப்புணர்ச்சியோ கோவமோ இல்லை வந்து எதுவும் கிடையாது. அதாவது விஜயனுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக வந்துட்டார்ல, அப்போ விஜய் அதுக்கேற்ற ஆளுமையோடு நடந்துக்கணும். சும்மா விளையாட்டு பயமாக நடந்தால் மக்கள் பார்க்குறாங்கல்ல, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்கள் இந்த மாதிரி போய் கீர்த்தி சுரேஷோட தலை பொங்கலுக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அது அவங்க குடும்ப விழா. அதில் போய் நீங்கள் அரிசியெல்லாம் வேறு அள்ளி போடுறீங்க. அது அவங்க சொந்தக்காரவங்களாம் அள்ளி போடணும். கீர்த்தி சுரேஷ் அள்ளி போடணும், அவரோட கணவர் அள்ளி போடணும். ஏன்னா தலை பொங்கல் அவங்களுக்கு தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கணவரோட அக்கா தங்கச்சியோ இல்லை அம்மாவோ இல்லை மனைவியோட அக்கா தங்கச்சியோ இல்லை கீர்த்தி சுரேஷோட அக்கா தங்கச்சியோ அம்மாவோ அந்த அரிசி அள்ளி போட்டு குடும்பம் சேர்ந்து நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனில் இவர் போய் அள்ளி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஏதோ அரிசியை. ஃப்ரீயா இருக்கட்டும் சார். இப்போ உங்களுக்கு லீவ் ஃப்ரீயா இருக்காரு, ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு இப்போ. லீவுக்கு போயிருப்பாரு. ஏன்னா 69 படமும் இன்னும் ஷெட்யூல் பிரேக்ல இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால ஜாலியா இருக்காரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு தலைவரா வந்துட்டீங்க. ஒரு கட்சி தலைவரா நீங்க வந்து சொல்லிட்டீங்க மக்கள்கிட்ட. அப்ப நீங்க அதுக்கேத்த செயல்பாடோட இருங்க. சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணாதீங்க. உங்கள மக்கள் பார்க்குறாங்க. பார்க்க என்ன ஆகும்னா, என்ன விஜய் இப்படி இருக்கிறாரு, ஒரு மெச்சூரிட்டி இல்லையே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். அத நீங்க வந்து கிரியேட் பண்ணாதீங்க. இல்ல நிச்சயமா இப்போ ஒரு ஆளுமையோட நடந்துக்குங்க. அதான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க விஜய. ஏன்னா ஏதாவது ஒரு கேப்ல வந்து யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்தவர் தான் விஜய். பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்படி அங்க இங்க ஒரு கட்சி ஃபங்க்ஷனுக்கு வராம ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல வந்து நிக்காம கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றது வந்து ஒரு வெறுப்புணர்வை தான் தூண்டும்னு நினைக்கிறேன் சார். இல்ல அதாவது வந்து ஒரு கேப்ல விஜய் வந்துட மாட்டாரா, எப்படியாவது விஜய் வந்துட மாட்டாரா அப்படின்னு யார் தவிக்கிறாங்க? எல்லாரும் தான் சார், மக்கள் தான். ஏன்னா மக்கள் ஏன் தவிக்கிறாங்க? வேற அரசியல் தலைவர்களே இல்லையா? ஏங்க எத்தனை வருஷமா இந்த இந்தியா வந்து விடுதலைக்கு அப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் எத்தனை சில பேர் அரசியல் சார். தலைவர்கள் ஆனா சில பேர் சென்ட்ரல்லையும் வந்து சரி ஸ்டேட்லேயும் சரி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் நல்ல நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு வந்து நல்ல தலைவர்கள்லாம் யாரும் தெரியலையா? எனக்கு இல்ல இல்லை சார். மக்களுக்கு தான், ஆ. மக்களுக்கு தெரியலையா? என்ன அவர் அதாவது ஏடிஎம்கேன்ற கட்சியில் பெரிய தலைவர் இருக்காரு, டிஎம்கேன்ற கட்சியில் நம்ம சிஎம் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் யங்ஸ்டராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராம்தாஸ் ஐயா இருக்காங்க. அப்புறம் வந்து திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க. அப்புறம் சீமான் அண்ணன் இருக்காங்க. விமர்சனங்கள் எல்லா மேலேயும் இருக்கும். அதை விட்டுருவோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? வைகோ இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்களே. தலைவர்களே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. தலைவர்களே இல்லை, யாருமே இல்லை, ஐயா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு எல்லாரும் ரோட்டில் ஓரமாக காத்து நிற்கிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நாளைக்கு ஒரு தலைவராக வருவாராங்கிறதே தெரியல. இந்த தலைவருக்குள்ள ஆளுமையெல்லாம் வந்து இவர் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இவர் இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் பொங்கல் போனால் நான் என்ன பண்ணுறது? திருப்பி திருப்பி அதே தான் சொல்ல வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப பேசுகிறார், திரும்ப பேசுகிறேங்கிற மாதிரி அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதான் யாரும் வந்து காத்து கிடக்கிற மாதிரி எனக்கு தெரில. இந்த கேள்வியே எனக்கு உடன்பாடு இல்லை, நகைச்சுவையா இருக்கு. இல்ல சார், நான் கேட்கல, மக்கள் சார்பா மக்கள் கேட்டதா. யார்கிட்ட கேட்டாங்க? எல்லா ட்வீட்ல போடுறாங்க. என்ன போடுறாங்க? கரெக்டான விஜய் எதுக்கு சார் வந்தார் ஃபர்ஸ்ட்? விஜய் எதுக்கு வந்தாருன்னு விஜய் தாங்க இல்ல கேட்கணும். சார், என்னைய வந்து ஒரு கேட்டீங்கன்னா காலி இடம் இருக்கு அப்படின்னு தான் காலி இடம் வராங்க. இருக்கா? ஏன் எந்த காலி இடம்? யாரோட காலி இடம் இருந்துச்சு? புரியல. அரசியல்ல எந்த ஒரு காலி? அரசியல்ல வந்து ஒரு வெற்றி இடம் இருக்கு எப்படி அதை அப்படிங்கிறது சொல்றீங்க? இருக்குல்ல. எனக்கு புரியல. வெற்றிடம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? சொல்ல இங்க பாருங்க, எம்ஜிஆர் இறந்து போனாரு. அதுக்கு முன்னாடி அண்ணா இறந்து போனாரு. காமராஜர் இறந்து போனாரு. எல்லாரும் தான். அது வந்து இயற்கை. அதுக்காண்டி இவங்கெல்லாம் போயிட்டாங்கிறதுக்காண்டி வெற்றிடம் ஆயிடுச்சா? கலைஞர் ஐயா இல்லை, இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்லை, இவங்கெல்லாம் போயிட்டாங்கிறதுக்காண்டி வெற்றிடமாக போச்சா? நாட்டை யாருமே ஆள்றதுக்கு சீப் பண்ணிட்டு நாங்களாம் வரமாட்டோம், இது வெற்றிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து காலியாகவே கிடக்கா? இது என்னங்க வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ இறந்துட்டா கூட உடனே அதுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வச்சிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? சின்ன குறுகிய காலகட்டத்திலே வச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வெற்றிடம் ரொம்ப நாளாக காலியாக இருக்குங்கிறீங்க. எனக்கு புரியல. விஜய் பிறந்ததுலேருந்து வெற்றிடம் காலியாக இருக்கா? சொல்லுங்க, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்க. வெற்றிடம் காலியா இருக்கு. அத சார்ந்த ஒரு கேள்வி வச்சு இது அரசியல்ல போகுது, நம்ம அரசியலுக்கு போக வேண்டாம். அரசியல தானே கேட்டீங்க கேள்வி. அது சினிமாக்கே வந்துடுறான் திரும்ப. சரி வாங்க, சினிமாக்கே வாங்க. விஷாலை பத்தி பேசி விஜய் வரைக்கும் போயிடுச்சு ஆமா. அப்படியே. எல்லாம் 2 பேரும் வி இல்லை. ஓ அப்படி. அவரும் விஷாலும் வந்து நிறைய அரசியல்லாம் பண்ண ஆரம்பிச்சார்ல நடுவில். ஆமா சார். அவர் ஏதோ கட்சியெல்லாம் ஆரம்பிப்பாரு. அதாவது விஜய் மக்கள் இயக்கம்னு அவர் ஆரம்பிச்சோன்னு இவர் வந்து விஷால் மக்கள் இயக்கம்னு இவர் ஆரம்பிப்பேன்னு சொன்னார். அப்புறம் ஏதோ ஒரு பூங்கா நகரம் எங்கேயோ போய் எலெக்ஷன் நின்னாரு. நிறைய அப்பப்போ சில விஷயங்கள்லாம் ஜாலியாக பண்ணிட்டு நடிகரா இருப்பாரு. இருக்கும் போதே அவர் வந்து ஒரு தலைமை பண்போட தானே சார் இருப்பாரு யாரு? விஷாலா? விஷால். எனக்கு அப்படி தெரில. விஷால் நல்ல நடிகர் அப்படிங்கிறதே ஏற்றுக்க முடியாது. நல்ல நடிகர் அப்படிங்கிறது ஏற்றுக்கவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நடிகர். அப்படி ஏத்துக்க இருக்கும்போது முடியாது, ஏத்துக்கலாம். ஆமாம். அதாவது வந்து என்ன அப்படி? எந்த படத்தில் வந்து இப்படி அடாடா விஷால் இப்படி நடிச்சிட்டாரே, ஐயோ இப்படியெல்லாம் படம் விஷால் நடிப்பார்னு ஒரே ஒரு படம் விஷாலோட கேரியரில் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. ஆக்ஷன், சண்டைக்கோழி. சண்டைக்கோழி, சின்ன வயசுனால சத்தியம். நல்லா வந்து சில லவ் சீக்வன்சஸ்லாம் நல்லா விஷால் நடிக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். டான்ஸ் ஆடுவார். அதுவும் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது காஸ்டியூம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். விஷாலோட டான்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவார். அது அந்த காஸ்டியூம்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது.
விஷால் மட்டும் இல்லை, விஜய் ஆடுற காஸ்டியூமு, ரஜினி ஆடுற காஸ்டியூமு, கமல் ஆடுற காஸ்டியூமு, என்னமோ வந்து இந்த பஞ்சாபில் கட்டியிருப்பாங்களா தலப்பா ஒன்று வச்சு, ஏதோ ஜிப்பா மாதிரி ஒன்று போட்டு, இந்த கையிலேயே 4-5 சுருட்டி கட்டி, வெள்ளை வேஷ்டி போட்டு, அதில் ஏதோ கலராக பின்னாடி இருக்கிறவங்களாம் அப்படியே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கம் இருக்கிற பொம்பளைங்களும் அப்படியே இந்த பக்கம் இருக்கிற லேடிஸ் அப்படியே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க நடுவில் நின்று ஆடுவாங்க. இந்த காஸ்டியூம்லாம் ரியல் லைஃப்பில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கும். சினிமாவில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து நான் காமெடியாக தான் பார்க்குறேன். ஏன் சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்களே எப்படி சொல்லலாமா? ப்ரொடியூசரை சொல்லலாம்னா ஃபேக்டை சொல்லி தானே ஆகணும். அதாவது வந்து நல்ல படங்களும் இருந்துச்சு. சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சில விஷயங்கள் பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்குன்னு தோணுது, எனக்கு தோணுது, ஆடியன்ஸாக தோணுது, தப்பு இல்லை, ப்ரொடியூசராக விட்டுருங்க, ஆடியன்ஸாக தோணுது. என்னோட உரிமை. நான் டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து பார்க்குறேன்ல, 190 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறேன், நான் ஒரு படத்தை பார்க்குறேன், அது விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் நடக்கிற ஒரு விஷயங்களை காமெடியாக இருக்கே இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதுக்கோ எனக்கு உரிமை இருக்குது. ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், ப்ரொடியூசரை சொல்லலை. ப்ரொடியூசராக சொல்ல முடியாதுன்னு எடுத்துக்கலாம், சொல்ல விரும்பலைன்னு எடுத்துக்கலாம். சரி, விஷால் வந்து கடைசியாக சக்ஸஸ் பண்ணிட்டாரு. சந்தானம் மிகப்பெரிய அதுக்கு ஒரு பலம். இப்போ வந்து சந்தானத்துக்கான இடம் வந்து காலியாக இருக்கு. ஏன்னா சந்தானம் காமெடி பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ எல்லா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ காமெடிக்குன்னு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை, சந்தானம் தான் ஹீரோவாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் எப்படி காலியாக இருக்கும் எனக்கு புரியல. எல்லாமே காலியாக இருக்குங்கிறீங்க, எது காலியாக இருக்குன்னு. சந்தானம் தான் வந்து ஹீரோவாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து ஹீரோவாக பண்ணுற காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, காமெடினா பண்ணுற காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகிறது வந்து அவருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம காமெடியை நடித்தா சூப்பராக இருக்கும், மக்கள் பயங்கரமாக ரசிப்பாங்க, நிறைய கண்டென்ட் கிடைக்கும், நிறைய காமெடி கண்டென்ட் கிடைக்கும், நிறைய பேரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி மதகத ராஜாவே எடுத்துக்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்த படம் காமெடியனா, இப்போ இருந்து அவர் வெளியில் மதகத ராஜாவே எடுத்துக்கங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்த படம் இப்போ காமெடி நடிகனாக இருந்து ஹீரோவாக மாறிட்டார். அப்போ ஒரு காமெடி நடிகனாக இருந்தபோது எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு 12 வருஷம் கழித்து அவரோட காமெடி எப்படி ரசிக்கிறாங்க, இதை வந்து அவங்க உணரணும். எந்த காமெடியனும் ஹீரோவாக வந்து சக்ஸஸ் ஆனதே கிடையாது இது வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? யோகி பாபு வந்தார், நம்ம இவர் கவுண்டமணி வந்தார், எல்லோரும் வந்தார் தான், வந்து நிலைச்சாங்களான்னா யாரும் கிடையாது. இப்போ சூரி வந்திருக்கிறாரு, சூரி வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க, விடுதலை நடித்தார், அப்புறம் ஏதோ கருடன் இதெல்லாம் படங்கள்லாம் நடித்தார், நல்லா இருக்கே சூரி இப்படி நடிப்பாரான்னு கேட்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சூரி காமெடின்னு கிடையாது. எந்த படத்தில் நீங்கள் சூரி காமெடியை பார்த்து விழுந்து சிரிச்சிருக்கீங்க? பரோட்டா காமெடி மட்டும் தான். பரோட்டா காமெடிலாம் எனக்கு விழுந்துலாம் சிரிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் முதல்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொன்னது பெரிய காமெடியா? ஒரு கவுண்டமணி செந்தில் நடித்த பேரில் ஒரு வாழைப்பழ காமெடிக்கு ஈக்குவல் ஆகுமா? ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே அப்படின்னு கேட்ட காமெடிக்கு ஈக்குவல் ஆகுமா? கண்டிப்பாக. சூரியெல்லாம் காமெடியனே கிடையாதுங்க, அதனால தான் அவர் சக்ஸஸ் ஆகிறாரு. அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பார்க்கலாம் நம்ம, அதனால சக்ஸஸ் ஆகிறாரு. எந்த காமெடியனும் சினிமாவில் இது வரைக்கும் ஹீரோவாக நடித்து பிரபலம் ஆனதே கிடையாது, பெரிய ஹீரோவாக சஸ்டெயின் ஆனதே கிடையாது. யார்? சிவகார்த்திகேயன் வந்து காமெடியனே பார்க்க முடியாது, ஹீரோவாகவும் பார்க்க முடியாது, வில்லனாகவும் பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால் சிவகார்த்திகேயன் வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு வரதுன்னே மல்டி டாஸ்கிங் கேட்டகரியில் தான் கொண்டு வரணும். அதாவது அந்நியன் மாதிரி அவர் ஒரு நேரத்தில் காமெடி பண்ணுவார், ஒரு நேரத்தில் ஹீரோவாக இருப்பார், ஒரு நேரத்தில் பயங்கர வில்லத்தனங்கள்லாம் பண்ணுவார். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர் காமெடியன்னு சொல்லாதீங்க, அவர் வந்து அந்நியன் மாதிரி பல முகம் கொண்டவர் சிவகார்த்திகேயன். அவர் இன்னைக்கு சக்ஸஸாக வந்ததுக்கு அந்த அந்நியன் மாதிரி உருவெடுக்கிறாருல, அது கூட ஒரு காரணமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும் சார், எனக்கு புரிஞ்சிருக்கும்ல, புரியும், எல்லாருக்கும் புரியும் சார். ஒரு வழியாக வந்து இன்னைக்கு விஷாலில் தொடங்கி பல நடிகர்கள் பற்றி பேசணும், அவங்களோட வரலாறுகள்லாம் பற்றி ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வரத்தெடுத்தது போதும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் முடிக்காமல் பேச வேண்டியிருக்கு. வரலாறுன்ட்டிங்க, அதாவது அவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் ஹிஸ்ட்ரிக்கிறீங்களா? அப்போனா ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வரலாறுனா என்னன்னு தெரியுமா? ஏங்க இதெல்லாம் வந்து பேசுறீங்க, என்னைய வேற கோத்து வர்றீங்க வரலாறு பேசணும்னு. பார்க்குறவங்க நானும் தான் சேர்ந்து வரலாறு பேசிட்டேன்னு நினைப்பாங்க. இன்னைக்கான விஷயங்கள் வந்து விஷாலில் தொடங்கி நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி பேசணும் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நன்றிம்மா.